லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சு வீடியோ பாருங்க. நம்ம சேனல்ல இன்னைக்கு ஒரே இடத்துல இருந்து 4 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு. 2 HF மாடுகளும் இருக்கு, 2 ஜெர்சி மாடுகளும் விற்பனைக்கு வந்திருக்குங்க. சூப்பர் குவாலிட்டியான மாடுகள். அதிக கறவை திறன்ல மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமா இந்த மாடுகள் எல்லாம் வந்து தேர்ந்தெடுத்து எடுத்துக்கலாம். காலையில ஃபர்ஸ்ட் வீடியோவும் இந்த விற்பனையில இருந்து போட்டிருந்தேன். அதுல ஒரு 4 மாட்டோட விற்பனை பதிவு போட்டிருக்கேன். இதுல 2வது 4 மாட்டோட விற்பனை பதிவு பார்க்க போறோம். வாங்க இந்த மாடுகளோட விற்பனை பதிவு பார்த்துடலாம். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பத்தி சொல்லணும்னா 6 பல் போட்டிருக்கக்கூடிய 2ஆம் ஈத்து மாடுங்க. நல்ல முக லட்சணம், நல்ல கலர் பேட்ச்ல விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய மாடு அப்படின்னு வந்து சொல்லலாம். 9 மாத சினியா இருக்கு. கன்று போடுறதுக்கு இன்னும் 1 வார காலத்துல இருந்து 10 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. எல்லாரும் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கக்கூடிய ஒரு கலர்லயும் நல்ல முக லட்சணத்திலையும் வெள்ளை கொம்பலையும் நல்ல பிரீட்ல தாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. சொல்லி தவறு எதுவும் கிடையாதுங்க. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. யாரு வேணாலும் பிடிச்சிக்கலாம், கறவை கறந்துக்கலாம். கறவைக்கு காலணிக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. தலை ஈத்துக்கு 18 லிட்டர் கறவை கொடுத்துச்சு. இந்த 2ஆம் ஈத்துக்கு ஒரு 20 லிட்டர் வரைக்கும் கறவை திறன் எதிர்பார்க்கலாம். மாடு வந்து கை கறவைக்கும் மிஷின் கறவைக்கும் ரொம்பவே ஈஸியா செட் ஆயிடும் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்துல பருவாச்சி என்கிற கிராமத்திலிருந்து துரை என்பவர்கிட்ட இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம்னு சொல்றாங்க. சூப்பர் குவாலிட்டியான மாடு, வேணும்னா வாங்கிக்கோங்க. வாங்க 2வது மாட்டோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். இப்ப 2வதா பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பத்தி சொல்லணும்னா போடி முட்டையில விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு கன்று மாடு தாங்க. கன்று போட்டு 4 நாட்கள் ஆகுது. காளை கன்று வந்து போட்டிருக்கு. 2ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு அப்படின்னு சொல்றாங்க. நல்ல ஹெவி சைஸ், நெஞ்சுகணம், பின்கணம், தோல் பாலிசு, மடிவளம், காம்பு வளம் சொல்லி முகலட்சணம் சொல்லி எதுலையுமே குறை சொல்ல முடியாத ஒரு ஜெர்சி ரக மாடு அப்படின்னே வந்து சொல்லலாங்க. இந்த மாடு 20 லிட்டர் கறவை திறன் தாராளமா எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மடிவளம் பாருங்க, முன்பின் மடிங்க, ரெட்டை வரி மடியிலேயே முன்பின் மடியா மடி எடுத்திருக்கு. அதுக்கேத்த மாதிரி கறவை திறனும் இருக்கும். கை கறவைக்கும் சரி மிஷின் கறவைக்கும் சரி மாடு வந்து செட் ஆயிடும். நல்ல பெருவட்டான மாடா இருக்கு. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. எதை போட்டாலும் சாப்பிட்டுக்கும். அதுக்கேத்த மாதிரி கறவை திறன் எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய சைஸ்ல போடி முட்டையில ஒரு கன்று மாடா தான் எனக்கு வேணும். நல்ல பால்ல ஃபேட்டஸ் ஆஃப் கண்டென்ட் இருக்கணும். பாலும் வந்து ஒரு 20 லிட்டர் கறவை திறன் எடுத்து கொடுக்கணும் அப்படின்றவங்க இந்த மாட்டை தாராளமா வாங்கி பயன்படுத்திக்கலாங்க. 2ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு, காளை கன்று போட்டிருக்கு. நல்ல பெருவட்டான மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். 20 லிட்டர் கறவை திறன் கேரண்டி கொடுக்கலாம். தற்போதைக்கு இருக்கக்கூடிய கறவை திறனை நேர்ல வந்து பாக்குறவங்க கறந்து பார்த்துக்கிட்டும், இல்ல வீடியோ கால்லயே கறந்து பார்த்து எடுத்துக்கிட்டாலும் மாட்டை வந்து எடுத்துக்கிட்டும் அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க. ஒரு 7-8 கண்ணுக்கு மாட்டை வந்து வச்சுக்க முடியும். நல்ல லாபகரமான பசுவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த கன்று மாடு உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரிச்சு மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவை பார்க்கலாம். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பத்தி சொல்லணும்னா 3ஆம் ஈத்து HF சிந்தி கலந்த ஒரு கலப்பின மாடு அப்படின்னே வந்து சொல்லலாங்க. நல்ல பெருவட்டா இருக்கக்கூடிய மாடு, கடைப்பல் முளைப்பு. மாடு வந்து என்ன சைஸ்ல இருக்குன்னு சொல்லி பாருங்க. எவ்வளோ லென்த், ஹைட், வெயிட். மாடு வந்து ரெட்டை நாடி முதுகு கொண்ட மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். முதுகெல்லாம் எவ்வளோ அகலமா இருக்குன்னு சொல்லி பாருங்க. 9 மாத சினியா இருக்கு. கன்று போடுறதுக்கு 20 நாள் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல பெருவட்டான மாடுங்க. பெருவட்டான மாட்டுக்கு ஏற்ற அளவுக்கு தீனி கொடுக்கணும். தீனி கொடுக்குற அளவுக்கு இந்த மாட்டுக்கிட்ட இருந்து கறவை திறன் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு கிட்ட இருந்து 30 லிட்டர் வரைக்கும் கறவை திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. ஒரு HF சிந்தி கலந்த ஒரு கலப்பின மாடு தான். மாடு இருக்கக்கூடிய பெருங்கூட்டு வர்க்கத்துக்கு அந்த அளவுக்கு கறவை திறன் எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தாங்க சொல்றாங்க. 2ஆம் ஈத்துக்கே இந்த மாடு வந்து பார்த்தோம்னா 27-28 லிட்டர் கறவை வந்து கறந்து கொடுத்துச்சு. இந்த 3ஆம் ஈத்துக்கும் அந்த அளவுக்கு கறவை திறன் ஒரு 30 லிட்டர் கறவை திறனை எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு உங்களுக்கு வேணும்னாலும் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி மாட்டை வந்து வாங்கிக்கலாங்க. சொல்லி தவறு எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. மாட்டுக்கிட்ட வந்து நல்ல மடிவளம் இருக்கு, காம்பு வளம் இருக்கு, நல்ல பெருவட்டான மாடாவும் இருக்கு. கிராஸ் டைப் மாடா இருக்கிறதுனால பால்ல ஃபேட்டஸ் ஆஃப் கண்டென்ட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்றாங்க. இந்த மாடு உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு உடனே கால் பண்ணி பேசுங்க. இது மாதிரி ஹை ஈல்டிங் மாடுக்கு ரொம்பவே வந்து டிமாண்ட் அதிகமா இருக்கும். இருந்தாலும் இந்த மாடு வேணுன்றவங்க கால் பண்ணி பேசி மாட்டை வந்து எடுத்துக்கலாங்க. வாங்க 4வது மாட்டோட விற்பனை பதிவை பார்த்துடலாம்.
இந்த மாடு 6 பல் போட்டிருக்கு. இரண்டாம் ஈத்து மாடு 9 மாத சினைன்னு சொல்லியிருக்காங்க. கன்று போடுறதுக்கு இன்னும் ஒரு 10ல இருந்து 15 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். நல்ல பெருவட்டா இருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப்பும் ஜெர்சியும் கலந்த ஒரு கலப்பின மாடு அப்படின்னு சொல்லிதாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல நீட்டு போக்கான மாடுங்க. ஒரு கிராஸ் டைப் மாடா இருந்தாலும் ரொம்பவும் அமைதியான மாடு. யாரு வேணாலும் பிடிச்சிக்கலாம். மாட்டுக்கிட்ட வந்து கறவை கறந்துக்கலாம். கை கறவைக்கு மிஷின் கறவைக்கெல்லாம் வந்து ரொம்பவே அருமையா செட் ஆயிடும். மாட்டுக்கு வந்து நல்ல மடிவளம் காம்பவளம் இருக்கு. நல்ல பெருவட்டான மாடு அப்படின்னு சொல்லிதான் விற்பனை சொல்லியிருக்காங்க. இந்த மாடும் விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்துல பருவாச்சி என்கிற கிராமத்துல இருந்தா விற்பனைக்கு வந்திருக்கு. தலையீத்துக்கு ஒரு 18 லிட்டர் வரைக்கும் கறவை கொடுத்துச்சு. இந்த இரண்டாம் ஈத்துக்கு ஒரு 20 லிட்டர் கறவை திறன் தாராளமா எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 பல் போட்டிருக்கக்கூடிய இளம் மாடு தான். ஒரு 10 கண்ணுக்கு மாட்டை வந்து வச்சிக்கவும் முடியும். 10 கண்ணுக்கு நீங்க வச்சுக்கிட்டீங்கனாலும் நல்ல லாபகரமான பசுவா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. தலையீத்துக்கு 18 லிட்டர் கறவை கொடுத்துச்சு. இந்த இரண்டாம் ஈத்துக்கு 20 லிட்டர் வரைக்கும் கறவை திறன் தாராளமா எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிதாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. ஹெவி சைஸ்ல ஒரு ஹெச்எஃப் மாடு வந்து பார்த்துட்டு இருக்கேன். கிளைமேட் அடாப்ஷனுக்கு வேணும் அப்படின்றவங்க தாராளமா இந்த மாட்டெல்லாம் உங்க வீட்டுக்கு வந்து எடுத்துட்டு போங்க. வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவையும் பார்த்துடலாம். நம்ம இப்ப 5வதா பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடும் நல்ல ஹெவி சைஸ் மாடுங்க. மாடு வந்து பாருங்க 3ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ ஹெவி சைஸா இருக்கு பாருங்க. மாட்டோட முதுகு அகலத்தெல்லாம் வந்து பாருங்க. ஹெச்எஃப்ல ஒரு கிராஸ் டைப் மாடு வாங்கினீங்கனாலும் நம்ம இப்ப பார்த்த 3 மாடு மாதிரி ஒரு கிராஸ் டைப் மாட்டிலே வந்து வாங்கி பயன்படுத்தணும். எந்த அளவுக்கு நெஞ்சிக்கணும் பின்கணத்தெல்லாம் வந்து பாருங்க. அந்த அளவுக்கு மாடு வந்து கண்டிப்பா கறவை திறன் எடுத்து கொடுத்தே தீரும். இந்த அளவுக்கு மாடு வந்து வெயிட்டா இருக்கக்கூடிய பட்சத்துல நீங்க இந்த மாதிரி மாட்டை வந்து வாங்கி பயன்படுத்தினீங்கன்ற பட்சத்துல கறவை திறன் அதிகமா கிடைக்கும். இதுல இருந்து போட கன்றுகளும் வந்து நல்ல பெருங்கூட்டு வர்க்கமான கன்றுகளா வளர்ந்து வரும். அப்பதாங்க உங்களுக்கும் வந்து லாபம் கிடைக்கும். இந்த மாடு 3ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. 20 லிட்டர் கறவை திறன் கேரண்டி. சொல்லி தவறு எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க ஒரு பண்ணையாளரா இருக்கீங்க, இல்ல ஒரு விவசாயியா இருக்கீங்க, ஒரு 4 மாடு 5 மாடு வந்து பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வீடியோல ஒரு 4 மாடும், இந்த 2வது வீடியோல ஒரு 5 மாடும், மொத்தமா ஒரு 9 மாடும் போட்டிருக்கோம். இந்த 9 மாடும் ஒரே இடத்துல இருந்து ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்துல பருவாச்சி என்கிற கிராமத்துல இருந்து துரை என்பவர்கிட்ட இருந்தா விற்பனைக்கு வந்திருக்கு. எல்லா மாடுகளுமே 20 லிட்டருக்கு மேல கறவை திறன் கொடுக்கக்கூடிய பெருவட்டான மாடுகளா தான் கொடுத்திருக்காங்க. மாடுகள் வேணும் அப்படின்ற பட்சத்துல டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரிச்சு இந்த மாட்டெல்லாம் உங்க வீட்டுக்கு வந்து எடுத்துட்டு போங்க. நல்ல லாபகரமான மாடாவே இருக்கும். டெலிவரி அவைலபிள். நல்ல குவாலிட்டியான மாடுன்னு சொல்லலாம். வேணும்னா கால் பண்ணி பேசி மாட்டை வாங்கிக்கங்க. நன்றி.